ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோன்னா மேகி குழம்பு. கேட்கவே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். மேகி வச்சு நம்ம எல்லாமே பண்ணியிருக்கிறோம். ஒரு குழம்பு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இது எல்லாமே தேவையான பொருட்கள். இதில் நிறைய நான் ஆட் பண்ணுவேன். ஸோ அப்படியே நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு ஆயில் வந்து 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையில் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா நல்லா பொடி பொடியாக அறுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் அது நல்லா வெங்காயம்லாம் வெந்ததுக்கப்புறம் 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியில் இருக்கிற நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தக்காளி ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கேப்சிகம் 1 கப் கேப்சிகம், அப்புறம் வந்து 1 கப் அளவுக்கு கேபேஜ் எடுத்துருக்கிறேன், முட்டைக்கோஸ், அப்புறம் பாதி கேரட். உங்களுக்கு வேணால் முழு கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் போட்டுக்கிட்டேன். நல்லா எல்லாமே பொடி பொடியாக அறுத்துக்கிட்டேன். நல்லா வறுத்துருங்க, இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மேகி, ஒரே ஒரு மேகி பேக்கெட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1 பேக்கெட் மேகி மசாலா மட்டும் எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து கறி மசாலா தூள் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா பிரட்டிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தண்ணி தான் ஊற்ற போகிறோம். இதுக்கு வந்து 4 to 5 கப்ஸ் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இன்னும் அதிகமாக கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். 6 கப் வரலையும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து 4 to 5 ஒரு 5 கப்ஸ் எடுத்துருக்கிறேன் தண்ணி. ஸோ இப்போ இந்த தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நம்ம இந்த கடலை மாவு வந்து நான் 3 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். தண்ணி வந்து இது தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 3-4 டீஸ்பூன் தேவைப்படுதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலரி வச்சுக்கோங்க, கட்டி இல்லாத கலரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வந்து தண்ணியில் இது கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில் ஊற்றிடுங்க. அதை ஊற்றி இந்த மாதிரி கலரிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு மேகி தான் நான் போடுறேன். அந்த ஒரு மேகி பேக்கெட் போட்டு நல்லா கலரிச்சே இருக்கிறேன். அந்த மேகி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே பரவிடும், இந்த குழம்பு ஃபுல்லாக பரவிடும். ஸோ பாருங்கள், கடைசியாக எல்லாம் மேகி எல்லாமே வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் இந்த குழம்ப. ஸோ அவ்வளோதான், நம்ம மேகி குழம்பு செஞ்சாச்சு. ரொம்ப வியர்டான டிஷ்ஷாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஸ்பெஷலாக அதை ட்ரை பண்ணி நான் 2-3 தடவை ட்ரை பண்ணி இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.